Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இன்னைக்குள்ள சம்பவம் தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சொர்ணலட்சுமி அப்படிங்கிறவங்க தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அப்போ நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய வயசு என்ன கேட்டீங்கன்னா 12 வயசு தான். அவங்க 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பத்தையும் பார்த்தோம்னா அப்பா, அம்மா, மூத்தது ஒரு அண்ணன், அதன் பிறகு 2வது ஒரு அக்கா, பிறகுதான் நம்மளுடைய சொர்ணலட்சுமி. இவங்க வீட்டுல மொத்தம் 5 பேரு. அதே மாதிரி இவங்களுடைய அந்த வீட்டையும் நம்ம பார்க்கணும். இவங்க வாடகை வீட்டுல குடியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடத்துல 3 வீடுகள் ஒரு காம்பவுண்டுக்கு உள்ளாடி வாடகைக்கு விடப்பட்டிருக்குது. ஒரு ஏடியா சேர்ந்து இருக்கக்கூடிய வீடுகள் தான். அதுல நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பம் ஒரு சைட்ல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. சென்டர்ல, அதாவது அந்த வீட்டுடைய சென்டர்ல இவங்க அப்பா அம்மாவுடைய நண்பரான ஒரு நண்பர் இருந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பம், அவங்களுக்கு 2 மகள்கள். அவங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 16-17 வயசான பெண் குழந்தைகள் 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இரட்டை குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்துல. அதே மாதிரி இன்னும் பக்கத்துல இன்னொரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மொத்தம் 3 வீடுகள். அதுல இந்த 3வது வீட்டுல இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆன பிறகும் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த அப்பா அம்மா, நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அப்பா அம்மா கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 1995 காலகட்டத்துல அவங்க அப்பா அம்மாவுடைய கூலி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அது இருந்து போவோம். என்ன அப்படின்னா 45 ரூபா 50 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சுதாங்க அந்த குடும்பத்தை ஓட்டி ஆகணும். அதுவும் வாடகை வீடு, மாசம் 50 ரூபா அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்ணலட்சுமியுடைய அந்த டியூஷன் கிளாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறேன். அதாவது இவங்க அப்பா அம்மா அந்த கூலி தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த கொத்த வேலைக்கு தான் அவங்க மேனாக போவாங்க, அது இந்த சித்தாள் வேலைக்கு போவாங்க. அப்படி போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க சேர்றதுக்கு 6:30-7 மணி ஆகும். சில சமயங்கள்ல இந்த வேலைகள் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டுச்சுன்னா நைட்டு 10 மணி ஆகும், 12 மணி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய சொர்ணலட்சுமி சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்கூலுக்கு காலையில அவங்க அப்பா அம்மா கிளம்பணும்னு இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதன் பிறகு இவங்க வர்றது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்க ஒரு 1 மணி நேரம் வீட்டுல இருப்பாங்க. அதன் பிறகு ஒரு 6 மணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த டியூஷன் கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 8:30 மணிக்கு இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அது வழிபாதையா நடந்துதாங்க வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ளாடிதான் இவங்களுடைய லைஃப் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ தாங்க ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்தேறுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த குடும்பங்கள் வந்து, அதாவது இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க இல்லையா, இவங்க வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்டரை பேஸ் பண்ணி தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகளை எடுத்து செய்யறது வாங்குறது அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பம் தான். இதுல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. பகல் நேரத்துல கூட, சனிக்கிழமை அந்த லீவு கிடைக்கக்கூடிய நாள் கூட அந்த வீட்டுல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க லீவு போட்டு இருப்பாங்க. அதுலயும் சில நாட்கள் வேலை இருந்தா இவங்க போகக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இவங்க எல்லாருமே வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல யாருமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும். அந்த டைம்ல 2 பேருமே சண்டை போட்டுட்டே வர்றாங்க. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பயங்கரமா சண்டை போட்டு வர்றாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா குடிச்சிருக்கிறாரு. அதையும் இவங்க பாக்குறாங்க. அது ஆல்ரெடி அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தான். இதனாலதான் ஏதாவது சண்டை வரும், மற்ற மாதிரி பெரிய சண்டைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதாங்க அன்னைக்கும் நடக்குது. அவங்களும் சண்டையை போடுறாங்க. கொஞ்ச நேரம், ஒரு நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் அவங்களுக்குள்ளாடி வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சு அதன் பிறகு இவங்க எல்லாருமே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில வேலைக்கு போகணும். பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களும், அந்த கணவன் மனைவி 2 பேருமே கதவை திறக்கவே இல்லைங்க. ஏன்டா கதவை திறக்காம பூட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாக்குறாங்க. சரி, எல்லாம் கூட வேலைக்கு வரக்கூடியவங்க, எதுக்கு நம்ம தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா திறக்கவே இல்லை. சரி, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது 2 பேரும். சரி, நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணலட்சுமியுடைய அப்பா அம்மா, அதன் பிறகு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இரட்டை குழந்தைகளுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த குழந்தைகளும் ஸ்கூல்களுக்கு கிளம்பி போயிடுச்சுங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயந்தரம் வேலையில இவங்க வந்துடுறாங்க. அதாவது பசங்க வந்துடுறாங்க. பசங்க வரும்போது நம்மளுடைய சொர்ணலட்சுமி மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி, ஏன் இந்த ஆண்டியும் அங்கிளும் வீட்டை விட்டே வெளியே வராம இருக்காங்களா, இல்ல வேலைக்கு போயிட்டு வரலையா அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா வெளியில ஒரு பூட்டு தொங்குங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பூட்டுகள் எதுவும் தொங்கல. சரி, ஒருவேளை அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, நம்ம தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி பாக்குறாங்க. அப்பவும் அந்த வீட்டு கதவு திறக்கப்படலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துடுறாங்க. என்ன இன்னும் கதவு திறக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேர்ல தட்டுறாங்க. அப்பவும் கதவு திறக்கலைங்க. சரி, இந்த பசங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூஷன் போயிட்டாங்க. இப்போ இவங்க அப்பா அம்மா தான் அந்த கதவை தட்டி பாக்குறாங்க. அப்படி கதவை தட்டும் போது கதவு திறக்கப்படலை. உடனே அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, சரி, அந்த வீட்டு ஓனருக்கு ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனருக்கு சொல்றாங்க. வீட்டு ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி, கதவை வந்து உடைச்சாலும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி கதவையும் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம். அவங்க 2 பேருமே படுக்கையிலே இறந்த மேனிக்கு படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. பார்த்த பிறகு வேற வழி இல்லை, போலீஸுக்கு சொல்லிதான் ஆகணும். போலீஸும் வந்து அந்த டெட் பாடியை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு அந்த 2 பேருடைய இறுதி சடங்குகளும் செய்யப்படுது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனுடைய அந்த பாடியை வந்து கணவன் வீட்டுக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. பெண்ணுடைய பாடியை வந்து பெண் வீட்டுக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வாரிசு இல்லை இல்லையா, அதனால அப்படி எடுத்துட்டு போய் அவங்க வந்து அந்த ஈமச்சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாத காலங்கள் வந்து அந்த வீடுகள் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. இந்த வீடை வந்து வேற யாருக்கும் வாடகை கொடுக்காம வச்சிருக்கிறாரு அந்த வீட்டு ஓனர். ஆனா அதன் பிறகு அந்த இடத்துக்கு ஒரு தம்பதிகள் வர்றாங்க. அது வயசான தம்பதிகள். அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, இந்த வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய வயசான தம்பதிங்க. அவங்களுடைய 2 பசங்களும் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்பதான் ஆரம்ப சூழ்நிலையில போயிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய இருந்த வீடெல்லாம் வித்துக்கிட்டு அந்த காசுல தான் பசங்களை வந்து இந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கும் 2 குடும்பத்துக்கும் தெரிய வருது. சரி, கொஞ்சம் ஜாலியா பேசி பழகிட்டும் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தம்பதிகள், இந்த வயதான தம்பதிகள் வரக்கூடிய சமயத்துல நல்ல பல்கா இருந்திருக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்ல திறமை இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பூஜை புனஸ்காரம்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 பேருமே ரொம்பவே அழகா வச்சிருக்கிறாங்க வீட. ஆனா இவங்களுடைய உடல்நிலை வந்து சரியில்லாம இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுதுங்க. என்ன அப்படின்னா, போக போக அந்த வீட்டுல ஒரு 2-3 மாதங்கள் வாழ்ந்துட்டாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உடல் வந்து ரொம்பவே மெலிஞ்சு அந்த எலும்போட தொலிகள் ஒட்டப்பட்டு, அந்த தோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒட்டப்பட்ட நிலைமையில அவ்வளவு உடம்பு லீனாயிடுறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அம்மாவும் சரி, அந்த இன்னொரு பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா, அந்த இரட்டை குழந்தைகளுடைய அந்த அம்மா அப்பாவும் சரி, இப்படி சொல்றாங்க, என்னாச்சு, நீங்க ஏன் வந்து தேஞ்சிட்டே போறீங்க, சாப்பிட்றது ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் பார்த்தா சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டங்களும் இருக்குது. ஆனா அவங்க
சாப்பிடவும் செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய உடல் வந்து ரொம்பவே மெலிஞ்சிக்கிட்டு போறத அந்த இடத்துல இவங்க பார்த்துன்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த இடத்துல அதே வீட்டுக்குள்ளாடி அந்த தாத்தாவும் பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. என்னடா இது, இப்பதான் ஒரு மரணம் நடந்து முடிஞ்சது, அது கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஓடிடுச்சு. மரணம் நடந்து முடிந்த அந்த வீட்டுல மறுபடியும் 2 பேர், அதுவும் வயசான தம்பதியர்கள் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனரும் வருத்தப்படுறாரு. அதே மாதிரி அங்க மகன்கள் வந்துடுறாங்க. வந்த பிறகு அவங்க கிட்ட பாடியை ஒப்படைக்கப்படுது. ஆனா அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொண்டு போய் ஈம சடங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த வீட்டையும் காலி பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே, இனிப்ப வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டை பத்தின சில விஷயங்கள் வந்து ஊருக்குள்ள உலாவ ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்மளுடைய இந்த 2 குடும்பம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அங்க அப்படி எதுவும் இருந்த மாதிரியே தெரியல. அதாவது பேய் இருந்தாக்க ஒரு கொலுசு சத்தம் கேட்கலாம், வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை கூட ஆகலாம். ஆனா எதுவுமே ஆகல. இந்த மாதிரி வந்தாங்க, வயசாகி இறந்துட்டாங்க. இவ்வளவு தாங்க அங்க இருக்கக்கூடிய மேட்டர். ஆனா அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அதே வீட்டுக்கு ஒரு காதல் ஜோடிகள் வந்து குடியேறாங்க. அதாவது அவங்களுக்கு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து 2.5 வயசாகுது. அதே மாதிரி 8 மாதத்துல ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அதை வந்து கையில வச்சிருக்கிறாங்க. அந்த பெண், அவங்களுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் வந்து கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவங்க, அவர் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்தவர். அவங்க வீட்டுல யாரும் ஒத்துக்கிடாததுனால அவங்க தனியா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நன்றாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. 2 குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்த அந்த காதலன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றாக வேலை செய்துட்டு இருக்கிறாரு. அவருக்கான ஒரு ஜாப் ஒன்று இருந்துட்டு இருக்குது. அதனால அவருக்கு நல்ல காசும் வருது. அதனால தன்னுடைய மனைவி அவர் வேலைக்கு விடல. இந்த மனைவிங்கிற இந்த பெண், அந்த காதலியான அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்பவுண்டுக்கு உள்ளாடி இந்த 3 வீட்லயும் ஆளே இருக்காது. அதாவது 2 வீட்டுல ஆள் இருக்காது. இப்ப இந்த பெண்ணும் அந்த 2 குழந்தைகளும் மட்டும்தான் அந்த வீட்லயும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றாக தாங்க போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு சம்பவம் அதன் பிறகுதாங்க அரங்கேறுது. குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே நைட்டு நேரத்துல பயங்கரமா கத்தக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்குது. தூக்கம் வராம கத்தும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. அதனால அடிக்கடி அந்த சின்ன குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க இவங்க வீட்டுக்கு. அதன் பிறகு அந்த பெண், அந்த காதலியான பெண்ணுக்கு வந்து அந்த கணவனான அந்த நபர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஜல் ஜல்னு சத்தம் கேட்கக்கூடிய கொலுசை வாங்கி மாட்டி விட்டுருக்கிறாரு. அதனால அந்த பெண் வெளியில வரவோ உள்ள இருக்கவோ அந்த நடக்கும்போது அந்த சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குங்க. இப்படி எல்லாம் இருக்குது. அந்த சத்தங்கள் நள்ளிரவு நேரத்திலையும் கேட்க ஆரம்பிக்குது. அது கொஞ்ச நாள் போயிருதுங்க. அதாவது என்ன சொல்ல போனா, ஒரு 2 மாத காலங்கள் வந்து இந்த மாதிரி சத்தங்கள் தான் நைட்டு நேரத்துல கேட்கும். சரி, அந்த பொண்ணு கொலுசு போட்டிருக்குது, குழந்தைகள் ஆளுது, அதனாலதான் அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பமும் சரி, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இரட்டை குழந்தை வச்சிருக்கக்கூடியவங்களும் சரி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனா போக்கே ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு இந்த குழந்தை எல்லாம் கத்துது இல்லையா, அதை வந்து ஒருவேளை அந்த காத்து கருப்பு அண்டி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய சொர்ணலட்சுமியுடைய அந்த குடும்பமும் சரி, அவங்க குடும்பமும் சரி, இந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த பெரியவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. அதாவது தம்பி, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காத்து கருப்பு ஏதாவது அண்டி இருக்கும்பா, கோவில்ல கொண்டு போய் மந்திரிச்சு விட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எடுத்துன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கிறிஸ்டின் மற்றும் ஹிந்து மதத்தை தழுவி காதல் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்குள்ளாடி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், அதே மாதிரி நீ ஹிந்து கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால நாங்க கோயிலுக்கு போக மாட்டோம், அதே மாதிரி சர்ச்சுக்கு நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் சொல்லிட்டாங்க. ஆனா ஏன் நைட்டு நேரத்துல குழந்தைகள் இந்த மாதிரி கத்துது, அது நான் பால் கொடுத்து நான் தூங்க வச்சிருவேன், ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கும், அதன் பிறகு இந்த மாதிரி கத்தக்கூடிய சத்தங்கள் வராது அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளையும் சொல்லுதுங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் சொன்ன பிறகு அன்னைக்கு நைட்ல இருந்து கிட்டத்தட்ட நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் அந்த குழந்தைகள் பயங்கரமா அழுதுகிட்டு அதன் பிறகு தாங்க தூங்கவே ஆரம்பிக்கும். ஆனா அந்த நேரத்துல இந்த பெண்ணுடைய கொலுசு சத்தமும் அதிகமா கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா அந்த பெண் வந்து தூக்கிட்டாங்க, இங்கே நடந்துகிட்டே இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர், அதாவது அந்த காதலனான அந்த நபர் வந்து வெளியில உட்கார்ந்து அழக்கூடிய சத்தம் கேட்குங்க. என்னடா இவன் அழுதுகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
அடிக்கடி இவங்க வந்து வெளியே வந்து பார்க்கறது வழக்கங்க. அப்படி பார்க்கும்போது டக்குன்னு அந்த கதவை பூட்டிக்கிட்டு அந்த பையன் உள்ள போயிடுவான். சரி நம்ம இது கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விட்டுருவாங்க. அதை பெருசா எடுக்க மாட்டாங்க. சரி அவங்க குடும்பமாச்சு அவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அதை எடுக்காம விடுறாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அப்பா அம்மா, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு பால் காய்ப்பு வேலை, அதனால நள்ளிரவு நேரம் வரைக்கும் வேலை செய்து முடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால அவங்க அப்பா அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாம் சமைக்கக்கூடிய பருவத்துல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அக்காவுக்கு வந்து 17 வயசு ஆகுது. அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து 20 வயசு ஆகுதுங்க. நம்மளுடைய சொர்ணலட்சுமிக்கு தான் 12 வயசு ஆகுது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகள் 2 பேருக்குமே 17 வயசு ஆகுதுங்க. இவங்க அண்ணனுக்கு என்ன பண்றாங்க அப்படி, சரி அப்பா அம்மா வர்றதுக்கு எப்படி பார்த்தாலுமே லேட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய வீட்டுல வந்து இருந்து இந்த வெள்ளிக்கிழமை பொதிகை சேனல் அப்படின்னு சொல்றாங்க, அந்த சேனல்ல வந்து 9:30 மணிக்கு வந்து இந்த சினிமா போடுவாங்க. அந்த சினிமாவை பார்த்துட்டு இருக்கலாம், அப்பா அம்மா வந்த பிறகு நம்ம அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சாப்பாடுலாம் முடிச்சுக்கிட்டு அந்த சினிமாவை பார்த்துட்டு இருக்கும்போது சொர்ணலட்சுமி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு இல்லையா, வேகமா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற 4 பேரும் அங்கதாங்க உட்கார்ந்துருந்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் டைமும் ஆயிட்டே இருக்குது. மணி வந்து கிட்டத்தட்ட 11:30 நெருங்குதுங்க. அந்த நேரத்துல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கத்த ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த கொலுசு சத்தம் ஹெவியா கேக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காதலனான அந்த நபர் அழக்கூடிய சத்தமும் வெளியே கேக்குதுங்க. என்னடா இது இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி சொர்ணலட்சுமியுடைய அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி என்னவா இருக்கும், நம்ம கதவை திறந்து வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் வந்து வெளியே வர்றான். அதாவது சொர்ணலட்சுமியுடைய அண்ணன் வந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து அங்க பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வெளியில யாருமே இல்லைங்க. என்னடா யாருமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அழுகை சத்தம் நன்றாக கேக்குதுங்க. வீட்டுடைய பின்பக்கத்துல கேக்குது. என்னடா பின்பக்கத்துல கேக்குது, சரி பின்பக்கம் டோரை திறந்து நம்மளுடைய அதாவது சொர்ணலட்சுமியுடைய அண்ணன் வந்து அந்த பக்கம் இறங்கி பாக்குறாருங்க. அப்படி இறங்கி பார்க்கும்போது அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த பையன் வெளியே இருந்து உட்கார்ந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பேக் சைட்ல ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்கும் உங்க வீட்டுக்கு பின்னால இறங்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல அந்த பையன் உட்கார்ந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இவருக்கு மனசு கேட்கல, என்னண்ணே ஏன்னே அழுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போறாருங்க நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அண்ணன். நேரா போய் கேட்கிறாரு, என்னாச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் புரியல, ஏன்டா இவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு, எது கேட்டாலும் பேசவும் மாட்டேங்கிறாரு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, அப்பந்தாங்க அந்த வீட்டுடைய அந்த பெண், அந்த கொலுசு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பெண் வந்து அங்க வந்து பின் சைட்ல வந்து கொஞ்சம் வாழை எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. அந்த வாழை மரம், 2-3 தென்னை மரங்கள்லாம் இருக்குது. அந்த கேப் வழியா மெதுவா நடக்கிறாங்க. அவங்களுடைய கொலுசு சத்தம் ஜல் ஜல் ஜல்லுன்னு நல்லா கேக்குதுங்க. வீட்டுக்கு உள்ளாடி குழந்தைகள் வீல்னு கத்திக்கிட்டு இருக்குது. ஆனா வெளியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அண்ணன் என்னன்னே ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பேசும்போது, சரட்டுன்னு அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அண்ணனை அப்படியே தள்ளி விட்டுறாரு. அவர் ஒத்தடிக்கோர்னு கீழே விழுந்துடுறாரு. பயங்கரமா அவருக்கு இடுப்புல அடிபட்டுருது. ஐயோ அப்படின்னு கத்துன உடனே அடுத்த செகண்டுங்க ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலுசு போட்டு நடந்துகிட்டு இருந்த காதலியான அந்த பெண் வந்து வேகமா ஓடி வர்றாங்க. அவங்க வரும்போது ஒரு பெரிய மட்டை ஒண்ணு எடுத்துட்டு வர்றாங்க. அந்த தென்னை மரத்துல கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அந்த மட்டை எடுத்துட்டு வர்றாங்க. வந்த வேகத்துல இந்த இடத்துல நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய அண்ணன் என்ன நினைச்சாருன்னா, நம்மளதான் அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவர் அவங்க வேற மாதிரி பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு நீ எப்படா புள்ளைய கீழே தள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க கத்துன சத்தம் கேட்டு, அடிக்கிற சத்தம் கேட்டு, அந்த காதலனான அந்த நபர் கத்தக்கூடிய சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்த சொர்ணலட்சுமி வரைக்கும் முழிச்சிடுறாங்க. வேகமா வெளியே வந்து பார்க்கும்போது இங்க தலைவரி கோலமா அடி நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சு பக்கத்து ஊர்ல, அதாவது பக்கத்துலதான் இருக்கு, 100 மீட்டர் தூரம் தாங்க அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அவங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. நிறைய பேர் ஓடி வந்து பார்க்கும்போது இங்க பயங்கரமான அட்டிங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த இடத்துல எல்லாருமே அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா ஹஸ்பண்டை வீட்டுக்குள்ள இழுத்து போட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. யாருக்கும் எதுவும் பேச முடியல. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொர்ணலட்சுமியுடைய அண்ணனுக்கிட்ட கேட்கும்போது அவர் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம், அதாவது பேசி முடிவெடுத்து நிற்கக்கூடிய டைம், கிட்டத்தட்ட அந்த இடத்துக்குள்ள ஒரு 50-60 பேர் கூடிடுறாங்க. அந்த டைம்ல தாங்க இவங்க அப்பா அம்மாவும் வந்து சேர்றாங்க.
என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணாங்க, நான் வெளியே வந்து பார்த்தேன்னு சொல்லி நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொர்ணலட்சுமியுடைய அண்ணன் வந்து எடுத்து சொல்றாரு. மறுநாள் காலையில விடிஞ்சு அந்த 2 பேருக்கிட்டையும் கேட்குறாங்க, எதுக்குப்பா இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க. என்ன நாங்க வீட்டை விட்டே வெளியே வரல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. இவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்பா இப்படிலாம் நடந்திருக்குப்பா நேற்றுக்கு நைட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அப்படி ஒன்று நடந்ததாட்டே தெரியல. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீட்டு ஓனர் அன்னைக்கு நைட்டே வந்துடுறாரு. அவரும் பக்கத்துல தான் இருந்திருக்கிறாரு. அவருடைய சொந்த வீடு அங்கே இருக்குதுங்க. அவர் அங்கிருந்து வந்துடுறாரு. வந்த உடனே இந்த ஃபேமிலி வந்து உடனே நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் விரட்டியே விட்டுறாரு. ஏன்னா இவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, பசங்களை அடிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்தும் விரட்டி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு அவங்க வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் இந்த காம்பவுண்டுக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது வந்து சொர்ணலட்சுமியுடைய குடும்பத்துக்கோ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இரட்டை அந்த குழந்தை பெற்றவங்களுக்கோ அவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 4 பேர் இறந்தும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் அப்படியே நடந்து முடியுது. ஒரு மாத காலம் வந்து அப்படியே ஓடி போகுதுங்க. அப்படி ஓடி போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது மறுபடியும் கொலுசு சத்தம் கேட்குது. அந்த பெண், அதாவது இறந்து போன அந்த பெண் வந்து கொலுசே போட மாட்டாங்களாம், ஆனா கொலுசு சத்தம் கேட்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா மறுபடியும் ஒரு ஆணுடைய அழுகை குரலும் கேட்க ஆரம்பிக்குது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு நன்றாக பயம் வருது. சரி நம்ம இன்னும் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி நம்ம ஒத்தைக்கு விட்டுட்டு போறோம், ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த சென்டர் வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த இரட்டை குழந்தை பெற்றவங்க முதல்ல வீடு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பம் கொஞ்சம் பெருசு. அது மட்டும் இல்ல, இவங்க ரொம்ப வறுமையில இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அடுத்த வீடு ஒண்ணு பார்த்து போகக்கூடிய அளவுக்கு இவங்க கையில காசு எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கக்கூடிய காசு வெறும் 80 ரூபா 85 ரூபா தாங்க அந்த டைம்ல சம்பளம். அதை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வீட்டு செலவு அது இது சப்பு சவருன்னு சொல்லிக்கிட்டு இந்த 3 பசங்களுக்கு படிப்புக்கான செலவு அது இதுன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. அதுல இவங்களுக்கு காசே இருக்காது. 50 ரூபா வாடகை கொடுக்கறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்களாம். அப்படி இருந்த ஒரு கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா டெய்லி எல்லாம் வேலையே இருக்காங்க. ஒரு 4 நாள் செய்ய முடியும், 2 நாள் லீவ் போட்டுறாங்க. அதாவது ஒரு வாரத்துல 3 நாள் லீவே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி இருக்கிறாங்க. சரி எப்படா இருந்து மாறுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க தினசா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல சொர்ணலட்சுமியுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நம்ம இவ்வளவு நாள் இருந்தோம், நம்மள அது எதுவுமே பண்ணலையே, அப்படி பண்றதா இருந்தா நம்மள ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கோம், நம்மள எதுவுமே பண்ணலையே, அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்ம கூட இருந்தவங்க இல்லையா அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல பேசுறாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் எனக்கும் பயம் ஒன்றும் இல்லைங்க, ஆனா பசங்களை நினைச்சாதான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி நம்ம ஒரு 2-3 மாத காலங்களுக்கு இருப்போம், அதன் பிறகு ஏதாவது வீடு பார்த்து போகலாம். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க இருக்கக்கூடிய வீடு ரொம்பவே வாடகை குறைவு. அதனால நமக்கு இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு வாடகை போனால் அட்வான்ஸ் வேணும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 2000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா அட்வான்ஸ் கேட்பாங்க. அது கொடுக்கணும். எப்படி 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே வாடகை இருக்கும், அதை கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு குடும்பம் மட்டும் அங்கே இருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பம் மட்டும்தாங்க இப்போ அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. சரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு அதையும் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொர்ணலட்சுமி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் காலையில அந்த பெண் அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறத தத்துருவமா பாக்குறாங்க. அதாவது காலையில கண் முழிச்சு பல் தேய்க்கிறதுக்காக வெளியே வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது பார்த்துருக்குறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு கதறிட்டு ஓடி இருக்கிறாங்க. அதுலயும் அந்த பெண் கையை நீட்டி வாமான்னு கூப்பிட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த இடத்துல அந்த பெண் வந்து கத்திட்டு ஓடி இருக்கிறாங்க. எப்பா இப்ப கண்ணுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு போல இருக்குதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த குடும்பம் பயப்பட ஆரம்பிக்குது. சரி அந்த வீட்டு ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இந்த வீடை வந்து அதாவது யாரு வாடகைக்கு வரமாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆயிருக்குங்க. ஏன்னா ஊர் ஃபுல்லாவே அது ஒரு பேய் வீடு அப்படிங்கிறது மாதிரி ஆக்கிடுறாங்க. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து யாரும் வாடகைக்கு கேட்டு வரல, அந்த வீடு அப்படியே இருக்குது. என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது சரி நம்ம ஒண்ணு பண்ணிடலாம், வீட்டை ஃபுல்லா இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாரு. ஏன்னா ரொம்ப பழைய வீடு தாங்க, அது ரொம்ப காலத்துக்கு முன்னாலோட வீடு. அதை இடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 வீடுகள் நிக்கிற மாதிரி 3 ஸ்டெப்ல வீடை போட்டு அதுக்கு பிறகு வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இவங்களை மாத்தணும் இல்லையா, யாரா நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பத்தை மாத்தணும் இல்லையா, அதே மாதிரி சொர்ணலட்சுமியுடைய குடும்பத்திலையும் பேசுறாரு. இல்லப்பா நானே உங்களுக்கு அட்வான்ஸ் தர்றேன், நீங்க வேற வீடு பாருங்க
அப்படிங்க. ஆனா அந்த வீட்டுல வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த வீட்டுல வாழ்ந்துருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டு ஓனரே 1500 ரூபாய் கொடுத்து, அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காம்பவுண்ட்ல வீடு இருக்குது, அந்த வீட்டுல போய் இங்க இருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா அதன் பிறகு அந்த வீட்டை இடிக்கக்கூடிய வேலை நடக்குது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 போர்ஷனை இடிச்சிடுறாங்க. நம்மளுடைய சொர்ணலட்சுமி இருந்த அந்த இடத்தையும் அந்த வீடையும், அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய வீடையும் இடிச்சிட்டாங்க. கடைசியா இருக்கக்கூடிய, அதாவது 3 வீடு சேர்ந்தாப்புல இருக்குது, கடைசியா இருக்கக்கூடிய போர்ஷனை இடிக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கொத்தனார் வந்து அந்த இடிபாடுக்குள்ள மாட்டி இறந்து போறாரு. அதாவது ஒரு செவுரு வந்து விழுந்துருதுங்க. அந்த செவுரு ஒரு கொத்தனாருடைய உடம்புக்கு மேலோட விழுந்து அந்த நபர் இறந்தே போயிட்டாரு அந்த ஸ்பாட்டுக்குள்ள. இது கிட்டத்தட்ட 5 பேர் அந்த இடத்துல மரணப்பட்டுட்டாங்க. அதன் பிறகு அந்த வீட்டு ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா, இது அந்த பேய் தான் பண்ணியிருக்குமோ, இறந்து போன அந்த ஆன்மாக்கள் செய்திருக்குமோ, அதுகளுக்கு என்ன வேணும், நம்ம என்னதான் இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இடத்த பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டு ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, கேரளாவில இருந்து ஒரு மாந்திரிகரை அழைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க. அழைச்சிட்டு வந்த உடனே அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் உள்ள வந்தோடனே சொல்றாரு என்ன அப்படின்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட 5 பேருடைய ஆன்மாக்கள் இருக்குது, அதுலயும் ஒரே ஒரு ஆன்மா மட்டும் ரொம்ப உக்கிரமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்ன ஆன்மா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெண்ணினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. கரெக்டா அவர் யாரை சொல்றாருன்னா, முதல்ல இறந்து போன அந்த பெண்ணை தாங்க சொல்றாரு. சரி, 2வது ஏது ஆன்மா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கணவனுடைய ஆன்மாவும் இருக்குது. அதன் பிறகு 2 வயதானவர்களுடைய ஆன்மாவும் இந்த 2 ஆன்மாக்கு பிடிகள்ல அதுவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இறந்து போன அந்த கொத்தனாருடைய ஆன்மாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே வீட்டு ஓனருக்கு கை காலம் நடுங்குது. இப்போ எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி வைக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்பி வைக்கக்கூடிய வழியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு ஓனருடைய அம்மா வந்து வயசானவங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க உடம்புல தான் வர வைக்க முடியும். ஏன்னா அந்த நட்சத்திர பலன்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அவங்க உடம்புல வர வைக்கணும், வர வச்ச பிறகுதான் அது என்ன கேட்குது அப்படிங்கறத கேட்டு நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாருங்க அந்த மாந்திரிகர். அதே மாதிரி அந்த வயசான அந்த 70 வயசான அந்த அம்மா உடம்புல அந்த ஆன்மாவை வர வைக்கிறாரு அந்த மாந்திரிகர். அதே மாதிரி அந்த ஆன்மாவும் வந்து இறங்குதுங்க. அது அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் ஃபர்ஸ்ட் வருதுங்க. வந்த உடனே பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து தெளிவா கேட்கிறாரு, எதுக்குமா அழுற அப்படின்னு சொன்னோன்னா, கடைசி வீட்டுல இருந்தாங்க இல்லையா அந்த குடும்பம், அதாவது நம்மளுடைய சொர்ணலட்சுமியுடைய குடும்பம் இங்க வரணும், வந்த பிறகுதான் நான் எதுவா இருந்தாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஓனர் ஆல்ரெடி அவர் தெரிஞ்ச இடத்துல தானே குடி வச்சிருந்தாங்க, இவங்களை எல்லாருமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த பசங்க, அதாவது நம்மளுடைய சொர்ணலட்சுமி, அவங்க அண்ணன், அக்கா எல்லாருமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. அதன் பிறகுதாங்க சொல்ல ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 7-8 ஆண்டுகள் ஆன பிறகு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால ஒரு மாந்திரிகரை தேடி போயிருக்கிறாங்க, கம்பம் அப்படிங்கிற அந்த ஏரியா பக்கமாட்டு. அப்படி போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாந்திரிகர் 48 வாரங்கள் நீங்க இங்க வந்துட்டு போகணும், அது வெள்ளிக்கிழமை வந்துட்டு போகணும். இந்த 48 வாரத்துல 48 நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல வந்து சில பூஜைகள் இருக்குது, அதை பண்ணணும். அதை பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு குழந்தை வாரிசு தங்கும், உங்களுக்கு வயிற்றுல தங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டது மட்டும் இல்லாம அவரை பார்க்க போகக்கூடிய அன்னைக்கு எல்லாமே கிட்டத்தட்ட 1000 ரூபாய் காணிக்கையா கொடுக்கணும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 50 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு தூரம் வழி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துடுங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வேலை செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த பைசா, இவங்க வேலை செய்யக்கூடிய காசெல்லாம் சேர்த்து அவர்கிட்ட பேலன்ஸ் காசை வாங்கிக்கிட்டு அந்த மாந்திரிகரை சந்திக்க போறாங்க. அப்படி போய் கிட்டத்தட்ட 48 வாரங்களும் இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்களுடைய கடன் சுமை இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வாங்கின கடன் சுமை வந்து அதிகமா இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 48 வாரம் ஆயிடுச்சு, இனி குழந்தை வந்துடும் சொல்லி அந்த மனசுக்குள்ள பூரிப்போட இருக்கக்கூடிய டைம்ல இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் போயிடுச்சு, கடன் வேற ஏறிடுச்சு. இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்குங்க. அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 28-29 வயசு இருக்கும், அவருக்கு 65 வயசு இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு அந்த வயசான நபர் கூட அப்படி இருக்கிறது எந்த விதத்திலையும் பிடிக்கவே இல்லை. அதை வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், என்கிட்ட அவன் உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னால் முடியல, அதனால தாங்க முடியல, எப்படியாவது காசை பார்த்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவங்க வேலை செய்தா மட்டும்தாங்க இவங்க கையில காசு இருக்கும், இல்லைன்னா காசு இருக்காது.
அதன் பிறகு எப்படி இவங்க இது பண்ண முடியும்? வேற யார்ட்டையும் கடன் கேட்க முடியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி பாடுபடக்கூடிய ஒரு கஷ்டமான குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு அந்த நபரு. அது ஒரு நாள் தாங்க முடியல, இவங்களால தாங்க முடியல. சரி, நம்ம பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து விஷம் அடிச்சு செத்துடலாம் அப்படின்னு அந்த பெண் மட்டும் தாங்க நினைச்சிருக்கிறாங்க. அந்த பெண் மட்டும் நினைச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு தன்னுடைய கணவன் வந்து நன்றாக சரக்கு அடிச்சிருக்கிறாரு. அந்த சரக்கோட சேர்த்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்து, அதாவது பொங்கி தான் சாப்பிட்டுருக்குறாங்க நைட்டு, அதுல விஷத்தை கலந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள மரணமாய் இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொத்தனார் வந்து அந்த செவுரு வந்து சாஞ்சி விழுந்து இறந்து போனார் இல்லையா, அந்த கொத்தனாரும் அடிக்கடி இந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. அங்க வச்சு செவியில பலார்னு அறையவும் செய்திருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு அந்த நபர் வந்து இவங்களை விடவே இல்லையா, பின்தொடர்ந்துட்டே இருந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு கதையாட்டு இருக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அந்த ஆன்மா, அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து எடுத்து சொல்லுது, அப்படிதான் நாங்க இறந்து போனோம், சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆன்மா ஆன பிறகு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஆணினுடைய, அதாவது அந்த கணவனுடைய ஆன்மா வந்து அந்த இடத்த விட்டு வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி நல்லா கூப்பிட்டுருக்குங்க. ஆனா வரவே இல்லை. அந்த இடத்துல இருந்து சரி இவங்களை ஏதாவது, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள இவங்க வந்து குடும்பமாக நினைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, இவனால வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பாதுகாப்புக்காக தாங்க அந்த பெண்ணுடைய ஆன்மா அங்க இருந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வயசான தம்பதிகள் வந்து அந்த குடும்பத்துல வந்தாங்க இல்லையா, அதாவது 2வது அந்த வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பூஜை புனஸ்காரம்னு பண்ண ஆரம்பிச்ச உடனே இங்க இவங்களுக்கு அங்க இருக்க முடியாது. பயங்கரமா உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் இந்த ஆன்மாவுக்கு. அப்படி பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் அவங்க 2 பேருடைய உடம்புக்குள்ளாடியும் நாங்க ஒரு நாள் உள்ள புகுந்துட்டோம். அப்படி உள்ள புகுந்த பிறகு அவங்களுடைய காரியமும் முடிஞ்சு அவங்களுடைய ஆன்மாவும் இங்கதான் இருக்குது அப்படின்னு விஷயத்தை சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த சிவரை தள்ளி விட்டு அந்த நபரை கொன்னது இதுக்காக தான். அதன் பிறகு காதலன் காதலியாட்டு வந்திருந்து ஒரு குடும்பம் வாழ்ந்தது இல்லையா, 2 வயசு குழந்தை ஒரு 8 மாத குழந்தையோட இருந்தது இல்லையா, அவங்களுக்குள்ளாடியும் இந்த மாதிரி குழந்தை இருந்த பிறகு, அதாவது அவங்க குழந்தை இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஆனா குழந்தை இருந்த பிறகு இந்த 2 தம்பதிகளும் இந்த குழந்தைகளை சரியா கவனிக்காம ரொம்ப கேவலமா நடத்துறத பார்த்து அந்த கோபத்தினால அவங்க உடம்புல ஏறி அந்த குழந்தைகளை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஆனா அந்த உடம்பு இவங்களுக்கு செட் ஆகல, அதாவது அந்த உடம்புல இருக்க முடியாத ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு இருக்குது. அதனால வெளியில வந்து நிக்குமாங்க, இந்த மாதிரி வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி அந்த குடும்பம் வந்து பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு அந்த பெண்ணுடைய ஆன்மா சொல்லி இருக்குங்க. அதனாலதான் அந்த குடும்பம் தப்பி போயிருக்குது. அந்த இடத்துல இந்த ஆன்மா எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரியே சொல்லி முடிக்குதுங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஆடி போயிருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இவங்க நம்ம சொர்ணலட்சுமியோட குடும்பத்துக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க இந்த மாதிரி போனது, மாந்திரிகரை பார்த்தது, இந்த விஷயங்கள்லாம் நடத்துனது எதுவுமே தெரியாது. அதனால அவங்களும் குழம்பி போய் இருக்கிறாங்க. சரி இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பட்டு புடவை வேணும்னு கேட்டு, அதன் பிறகு எனக்கு தலை நிறைய மல்லிப்பூ வைக்கணும், அதன் பிறகு வளையல் வேணும், அது வேணும், பொட்டு வேணும், பூ வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கியிருக்குங்க. வாங்கிக்கிட்டு நம்மளுடைய சொர்ணலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க கன்னத்தை வந்து அப்படி எழும்பி அந்த 70 வயசு பாட்டியம்மாவோட உடம்புல எல்லாம் இருக்குது வந்து தடவி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, நான் இங்க இருந்து போறேன், ஏன் இவங்கள வர சொன்னேன் அப்படின்னா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிடணும், அதுக்காக தான் வர சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த கான்ட்ராக்டரை நான் சும்மா விட மாட்டேன், இனி 30 நாளுக்குள்ளாடி அவருடைய உயிரை நான் காவு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அந்த ஆன்மா அங்கிருந்து போயிருக்குது. அதன் பிறகு அந்த ஆட்சியுடைய உடம்புல அந்த கணவனுடைய ஆன்மாவை வந்து இறக்குறாங்க. அது அழுதுகிட்டே இருக்குதுங்க, எதுவுமே பேசல. அதன் பிறகு அந்த ஆன்மாவை அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு இந்த வயதானவர்களுடைய ஆன்மாவையும் அனுப்பிட்டாங்க, அவங்க எதுவுமே பேசல. அதன் பிறகு அந்த செவர் விழுந்தது பாத்தீங்களா, சுவர் சரிஞ்சு விழுந்தது இல்லையா, ஒரு நபர் இறந்தார் இல்லையா, கொத்தனாரு, அவருடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தை யாராவது பார்த்துக்கிடுங்க, என்னுடைய குடும்பத்தை யாராவது பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்குங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னா தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா அந்த பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா அப்ப அது யோசிச்சிருக்குது, அப்படியே அந்த ஆன்மாவையும் அந்த மாந்திரிகர் அனுப்பி வச்சிருவாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே போயிடுச்சு. அந்த பெண்ணுடைய ஆன்மா சொன்னது மாதிரியாக கிட்டத்தட்ட 30 நாள்ல அந்த கான்ட்ராக்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிருக்கிறாருங்க.
இந்த விஷயம் ஊருக்கே தெரிய வருது. அதன் பிறகு தாங்க அந்த ஆன்மாக்கள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த வீட்டை இடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாம வேலைகள் நடந்திருக்குது. அந்த இடத்துக்கு அந்த மாந்திரிகர் நிறைய வேலைகள்லாம் செய்து கொடுத்ததாட்டு சொல்லப்படுதுங்க. இப்படிதாங்க சொர்ணலட்சுமியுடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச நம்மளுடைய சொர்ணலட்சுமிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்க. அது புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நம்ம சேனல் இன்னும் வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க மனசார நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.